Hello friends, welcome to Inithinithu channel. இந்த சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான சிறுதானிய குதிரவாளி சாம்பார் சாதம். சிறுதானியத்தில் ஒன்று தான் இந்த குதிரவாளி அப்படின்றது. இந்த குதிரவாளி வச்சு நம்ம நிறைய வெரைட்டியாக எப்படி செய்கிறது அப்படின்றத யோசிக்கும் போது இந்த மாதிரி சாம்பார் சாதம் நம்ம பண்ணியிருக்கோம். அது குதிரவாளி அரிசியில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் வறுக்க போகிறோம். வறுத்து ஒரு பொடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூனு தனியா, மல்லி விதை, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்து ப்ரௌனிஷாக வறுக்க போகிறோம். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பொடியை இந்த குதிரவாளி சாம்பார் சாதத்துக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் நார்மலாக ரைஸில் சாம்பார் சாதம் வச்சாலே இது இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த அளவு கொஞ்சம் இந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எப்போல்லாம் சாம்பார் சாதம் பண்ணுறோமோ இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சாம்பார் சாதம் அப்படின்றனால நம்ம நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா உருக்கின நெய் நான் சேர்த்துருக்கேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு நீங்கள் தாளித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா மணமாகவும் இருக்கும். இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா எல்லாமே பொரிஞ்சு வரணும். இந்த வெந்தயம்லாம் நல்லா கலர் ப்ரௌன் கலராக வரும். அதுக்கப்புறமா நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். சாம்பார் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். அப்புறம் 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு வதக்குனிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்க்க போகிறோம். இப்போ முருங்கைக்காய், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இது எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எந்த காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டிங்கன்னா இந்த சாம்பார் சாதத்துக்கு தனி டேஸ்ட்டே இருக்கும். கேரட்டை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த காய் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். முருங்கைக்காய் ரொம்ப வெந்துரு போயிடும், தனித்தனியாக ஆயிடும்லாம் கவலைப்படவே வேண்டாம். கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி நான் வீட்டிலையே அரைச்சது. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த சாம்பார் பொடி. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு போதுமான அளவாக இருக்கும். மீதியை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் சாம்பார் சாதம் பண்ணுவீங்களோ அப்போல்லாம் இந்த பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
இதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ புளி வந்து ஊற வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழ அளவு இருக்கும். அந்த புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளியோடு இந்த காய்கறியெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியெல்லாம். இப்போ நம்ம இதில் அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இந்த கப்பில் வந்து 1 கப் அளவு குதிரைவாலி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்தா 1.5 கப் ஆகுது. அப்படியே டபுள் 3 கப்பு நம்ம எக்ஸ்ட்ரா 2 கப்பு சேர்க்க போகிறோம். மொத்தம் 5 கப்பு நான் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதில் சாம்பார் சாதத்துக்கு எப்போவுமே 2 கப் அளவு தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த டெக்ஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கும். தண்ணி பத்தலைன்னா ரொம்ப கெட்டியாயிரும் சாம்பார் சாதம். அதனால் தண்ணி எப்போவுமே வந்து சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த குதிரைவாலி அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் எதுக்கு ஊற வச்சுருக்கோன்னா, இப்போ சிறுதானியத்தில் நிறைய மண், தூசி, அழுக்கெல்லாம் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா வெள்ளையாக வந்துடும். சுடுதண்ணீர் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வெள்ளையாக வரும். நீங்கள் அரிசியில் கூட இந்த மாதிரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ துவரம் பருப்பும் நான் 1/2 கப்பு வந்து தனியாக ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். தனித்தனியாக வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குதிரைவாலி அரிசியையும் இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். இது நல்லா வேகணும். வெந்துச்சுன்னா நல்லா குழைய வேக விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அரிசியில் பண்ணியிருக்கீங்களா இந்த சிறுதானியத்தில் பண்ணியிருக்கீங்களான்ற வித்தியாசமே தெரியாது. அவ்வளோ நல்லாயிருக்கும். அரிசியை விட இந்த சிறுதானியம் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. நீங்கள் கண்டிப்பாக வாரம் 2 தடவையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ஒரு குக்கர் மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சு இறக்கியாச்சு. இப்போ வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றத குக்கர் திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு வெந்து நல்லா தண்ணியெல்லாம் மேலே வந்துருச்சு. இது தண்ணியாக இருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இது கொஞ்ச நேரத்தில் கெட்டியாயிடும். அதனால் இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டான டெக்ஸ்சராக இருக்கும். இதை சூடாக அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, வெங்காய பச்சடி, அப்பளம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதில் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம் சூடாக. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் சட்னி வச்சு இன்றைக்கி குதிரைவாலி சாம்பார் சாதம் நான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.